எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க ஒரு சூப்பரான டீ போடலாம். இந்த குளிர்காலத்துக்கு சூப்பரா ஒரு இஞ்சி டீ எப்படி போடலான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டீ போடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டீ போடுறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எத்தனை பேருக்கு போடுறீங்களோ அதுக்கேத்த மாரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பேருக்கு போடுறதால நான் 1 டம்ளருக்கு சின்ன டம்ளர் அதாவது நீங்க பெரிய டம்ளர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அதனால ஒரு பாதி டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஏலக்காய், இஞ்சி நம்ம வந்து இடிச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இதில வந்து நீங்க யூஸ் பண்ற டீ பவுடர் எந்த பிராண்டா இருந்தாலும் சரிங்க, அத போட்டுக்கோங்க. அத போட்டுட்டு தண்ணீர் நல்லா கொதிக்கட்டும். நீங்க தண்ணீல வந்து டீ போடும்போது சூப்பரா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா நீங்க பால்ல டீ போடுறத விட இது மாரி தண்ணி கொதிக்க வச்சு அது டிகாஷன் போட்டு போடும்போது இன்னும் நல்லாருக்குங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பால்லாம் ஃபர்ஸ்ட்டே கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். நல்லா திக்காவே நான் கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் கொதிக்க வச்சிருக்கேன். கிரீன் கலர் பால் பேக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க நாங்க. நீங்க வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க டிகாஷன் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவா ஊத்திக்கோங்க. டீ வந்து ரொம்ப நமக்கு திக்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நமக்கு இருந்தா சூப்பரா இருக்கும். இதில நான் வந்து இந்த இஞ்சி, அ அந்த ஏலக்காய்லாம் இடிச்சாலே அதிலயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் நம்ம பால சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது காய்ச்சின பால் தாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2, 3 கொதி வரட்டும். கொதி வரும்போதே நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கலர் நமக்கு சேஞ்ச் ஆகும். இதில நீங்க வந்து லவங்கம், பட்டைலாம் கூட நீங்க இடிச்சு சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல ஒரு காரசாரமா நல்லாருக்கும். நல்லா சூடா குடிக்கும்போது சூப்பரா இருக்கும். தொண்டைக்கு நல்ல இதமா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இதில நீங்க மிளகும் நல்லா இடிச்சு சேர்த்துக்கலாங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததும் நம்ம பார்க்கலாம். டீ பார்த்தீங்கன்னா, இது மாரி நீங்க ஒரு வேளைக்காவது நீங்க இது மாரி டீ போட்டு குடிச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். அ நல்லா இப்ப கொதிக்குது. இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிட்டு 2, 3 தடவ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து டீ தூள் நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இந்த பால் சேர்த்து கொதிக்கிறதுனால தான் இவ்வளோ நம்ம ஒரு தடவ கொதிச்சா கூட ஓகே தான். இப்போ இது கொதிச்சதும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில நல்லா வடிகட்டிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சு அது நல்லா வந்து கீழ இறங்குது. இது மாரி 2, 3 தடவ இது மாதிரி ஸ்டவ்வ வந்து கொஞ்சம் பெருசாவும், சிம்லயும் வச்சு நீங்க கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம இத இறக்கிட போறோம். இப்போ இறக்கிட்டு இன்னொரு ஒரு பாத்திரத்தில நம்ம வடிகட்டிக்கலாம். டீ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கலர் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? மேல ஆட பாருங்க. நமக்கு அந்த கலர் நமக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டல்ல நம்ம போய் டீ கடையிலயோ, ஹோட்டல்லயோ நம்ம வாங்கி குடிக்கிற டீ மாரியே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. டீ கடையில நம்ம குடிக்கும்போது இந்த கிளாஸ்ல தான் குடிப்போம். அந்த கிளாஸ் தான் ரொம்ப மெயினா இருக்கும் நமக்கு. அதனால அந்த டீ கடை கிளாஸ் மாரியே ஒண்ணு அ வேணும்னா நீங்க வீட்ல வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு அந்த ஃபீல் குடுக்கும். இதுல வந்து நாட்டு சர்க்கரை நான் சேர்க்கிறேன். நீங்க சர்க்கரை ஒயிட் சுகர்னாலும் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். இப்ப இந்த நான் கிளாஸ் எடுத்துக்கங்க. இதில நம்ம டீய ஊத்திக்கலாம். பாருங்க சூப்பரா நுரையோடு நமக்கு ஒரு டீ கடைக்குள்ள கிடைக்கிற மாரியே டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல இது மாரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. டீ நீங்க எப்படி போடுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய குக்கிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேனல்லயும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேனலும் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.